கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 16வது அதிகாரம் நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் அதை குறித்து சற்று நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் இந்த நாளில் அந்த 16வது அதிகாரத்தை நம்ம முடிச்சிருவோம். முழு வேதாகமத்திலும் ஒரு மிகவும் மிக 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 வேதனையான ஒரு அதிகாரம் எது என்று சொன்னால் அது எந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த 16வது அதிகாரம். பொறுத்து பார்த்து பொங்கி எழுகிற கதை மாதிரி இருக்கும் இந்த கடைசி சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கிற பொழுது இந்த அதிகாரத்தினுடைய முடிவில் ஒரு சத்தம் உண்டாகிறத வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 16வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். 17வது வசனத்தை வாசிப்போம். 16-17. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. என்ன சத்தம் உண்டாகுது? வானத்திலிருந்து ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை என்ன வார்த்தை? அது முடிந்தது என்கிற வார்த்தை உண்டாயிற்று. இந்த இடத்துலயும் ஒரு சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது இப்போ நீங்க நம்முடைய அன்றாட தமிழ் அகராதியில இன்னும் அந்த வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது நடைமுறை தமிழ் வேதாகமத்தில் இப்போ வேதாகமத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்க என்ன வார்த்தை இருக்காது, அந்த இடத்துல ஆயிற்றுன்னு இருக்காது. என்ன இருக்கும்னா முடிந்ததுன்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வாதைகளுக்கெல்லாம் என்ன உண்டாவது? முற்றுப்புள்ளி உண்டாவது. 21 வாதைகள், 7 முத்திரைகள். ஒவ்வொரு முத்திரையா ஓபன் பண்ணும்போது ஒவ்வொரு காரியம் இந்த உலகத்தில் நடந்தது. அதற்கு பிறகு 7 எக்காலங்களை தேவதூதன் ஊதின போது பலவிதமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் பயங்கரங்கள் நடைபெற்றது. உபத்திரவ காலம் அல்ல, மகா உபத்திரவ காலத்தினுடைய கடைசி அந்த கோப கலசத்தை ஊற்றின பொழுது அப்போ ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்கிற ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதோட என்ன ஆயிடுச்சு? இந்த வாதைகள் எல்லா சாப்டர் முடியுது. எல்லாமே முடிஞ்சு போன ஒரு கதை தான். ஆனா அதற்கு பிறகு நடக்கிற காரியம், அதற்கு பிறகு இந்த பூமியிலே ஆளுகை செய்வதற்கு இயேசு வருவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ராஜ்யத்தை நிறுவும்படியாக திரும்பவும் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த உலகத்துல வருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக என்ன பண்ணுவார்னா அவர் வருவார். அதெல்லாம் தான் நம்ம 19வது அதிகாரத்திலிருந்து நம்ம கடைசி அந்த 4 அதிகாரங்கள்ல அதை நாம் தியானிக்கும் போது இன்னும் இனிமையாக இருக்கும், அருமையான ஒரு சம்பவமாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம்ம அந்த 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. அப்படி அதை வணங்குகிறவர்களுக்கு மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தினுடைய முதல் வசனத்தை மாத்திரம் நம்ம போன வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் நம்ம அந்த காரியங்களை வாசித்தோம். ஆண்டு எதெல்லாம் முதல்ல ஊற்றப்பட்டது? மனுஷன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேக குப்பி, அதிலிருந்து என்ன ஊற்றப்படுது? அபிஷேக தைலம். ஒரு ராஜாவுக்கு ஊற்றப்படுவதிலிருந்து நம்ம மேல் வீட்டு அறையில் என்ன ஊற்றப்பட்டது? அத்தனை பேர் மேல பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதெல்லாம் நம்ம தியானிச்சோம். ஆனா இங்க கடைசியா ஊற்றப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கோப கலசங்களை என்ன பண்ணுகிறார்னா அங்க எடுக்கப்படுகிறத நாம் வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம்.
அந்த காரியங்களை எடுத்த பொழுது நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது பொல்லாத கொடிய பெண்கள் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இங்க கவனிங்க பார்க்கலாம். நீங்க வேதாகமத்தை நீங்க அப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுதும் 7 எக்காலங்களை ஊதும் போது ஒவ்வொரு எக்காலத்தை தேவதூதன் ஊதும் போது ஒரு சம்பவம் நடைபெறுது. இது எங்க ஊற்றப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது எங்க ஊற்றப்படுகிறது? பூமியின் மேல ஊற்றப்படுது. எங்க ஊற்றப்படுகிறது? அதே காரியத்தை 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆனா அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாமே பூமியில் இருக்கிறதுல 1/3 காலி ஆகுது. ஆனா இப்போ என்ன பண்ணுது? டோட்டல் வேனிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்தமா அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை தான் என்ன பண்ணுகிறோம் இந்த மகா உபத்திரவ காலத்தில் பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது எக்காலத்தை ஊதும்போது எங்க ஊற்றப்படும்னா பூமியில ஊற்றப்படும். அந்த எக்காலத்தை ஊதும்போது அந்த பூமியின் மேல நடைபெறுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் நீங்க பூமி 2வது எக்காலத்தை எடுக்கிறோம், சமுத்திரத்துல அங்க 1/3 அழிகிறத நம்ம பார்க்கலாம். இங்க சமுத்திரம் 3வது எல்லா நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. எல்லாமே 1/3 எல்லாம் அந்த 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் 1/3 அப்ப கூட ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஒரு தம்முடைய தூதனை அனுப்பி இப்பொழுதாவது நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் என்கிற ஒரு சத்தத்தை என்ன பண்ணுகிறார்னா, இப்போ என்ன நடக்கிற காரியம் இனி நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, அது கேட்கிற காரியம் அல்ல. என்ன நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கோப கலசத்தை பூமியின் மேல ஊற்றும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? எல்லாருக்கும் கொடிய புண்கள் உண்டாகிறது. எல்லாருக்கும் அரிப்பு வியாதி மாதிரி வந்துருது. எல்லாம் ஓட்ட வச்சு உடம்ப சுரண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே சிலதுக்கு சொரியறது கூட சுகமா இருக்கும் சில சமயத்துல. ஆனா மொத்தமாவே சொரியறதே வாழ்க்கையா மாறும் அப்படின்னா அந்த சீசன்ல நடக்கும். எப்போ அப்படின்னா அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய எல்லா காரியங்கள்ல கொடிய வேதனை. நம் மனுஷனால நடந்து போக முடியாது. ஒரு புண் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது சில சமயத்தில் அப்படியே அது வீங்கும். அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னவாகும், சீல் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த சீல் வடியும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேக எண்ணெய் இல்லை, என்ன வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்குள்ளும் சீல் வெடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட கொடூரமான நாட்கள். அப்படி எல்லா காரியங்களும் தேவன் சபைக்கு எச்சரித்திருங்கன்னு சொல்லும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஒரு விசை அதாவது ஸ்ரீலங்காவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு நபர், பால், அவருடைய பேர் பால். அவருக்கு ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு நிறுவனம் சொல்றாங்க, நியாய தீர்ப்பை பத்தியும் இன்னும் நரகத்தை பத்தி சபையில பேசக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், என்ன எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு டாலர்ஸ் என்ன பண்ணுகிறோம் அனுப்புறோம்னு சொன்னாங்க. அவர் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டார். எப்போ அந்த வார்த்தை அந்த தலைவர் வாயிலிருந்து வந்ததோ, நியாய தீர்ப்பை பத்தி எதுல பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது, நரகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் அதுல இருந்து வெளியே வந்தார். அவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பேர் ராமன் குட்டி என்கிற பால். அவர் தான் சிபிஎம் சபையை உருவாக்கினவர். அவர் தான் அந்த சிபிஎம் சபையை என்ன பண்ணப்படுது, அவர் மூலமாக உண்டாகப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னைக்கும் வேதாகமத்தை திரித்து பேசுகிற அப்படிப்பட்ட வழக்கங்கள் எல்லாம் இது ஒரு நாடக மேடை என்கிற நிலையில இன்னைக்கு பலவிதமான காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்க போகிற நிகழ்வு, சீக்கிரத்தில் நடந்தேற போகிற நிகழ்வு. நீங்களும் நானும் இன்னைக்கு எச்சரிக்கப்பட்டு இந்த நாட்கள்ல இன்னும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம தாழ்த்துவோம், இன்னும் உபவாசத்தோடு கூட போராடுவோம். இந்த காரியம் என்னை விட்டு போக மாட்டேங்குதா, 3 நாட்கள் 5 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா ஒரு காரியம், உங்க மேல என் மேல கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். இன்னமும் கர்த்தர் அந்த இரக்கத்தை காண்பிக்கும்படியாக இன்னும் ஒரு விசை அவர் மனதுருகுகிறார். ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்வு வரப்போகிறது என்கிற காரியத்தை சபையில சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா நீங்க மறுபடியும் சொல்லுகிறேன், போன வாரத்துக்கு முந்தைய வாரம் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உபயோகப்படுத்துகிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன, யாத்திராகமம் 15:26 நமக்கு என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு நீ செம்மையானவைகளை செய்து,
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவா. உங்களை கண்டு அலறி ஓடும் பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நானும் சிஸ்டர் ரேவதி பிரபாகர் அவர்களும் ஒரு இடத்துல ஜெபிப்பதற்காக கடந்து போனோம். அப்போ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் எம்டி அந்த லெவலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். ஆனால் இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்லியாச்சு. அவங்க வீடு முந்தின நாளே அப்பாயின்மெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து கார் எடுத்தோடனே அவர் கிளம்பிட்டார். வீட்டில் இருக்க முடியல, அலறி அடித்து ஓடுறார். ஆனால் அதற்கு பிறகு எப்படியோ 3 மணி நேரம் கழித்து அவரை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து, ஆனால் ஆன்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர்களை எப்படியோ இங்கே வந்து சொன்னா அலறி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அசுத்த ஆவிகளும் அலறி புறப்பட்டு போக கர்த்தர் கிருபையை கொடுத்தா. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கிருந்து புறப்படும் போது போய் அவர் உட்கார்ந்த இடமும் ஒரு சர்ச்சில் தான் போய் உட்கார்ந்தார். ஆனால் இங்கே அவரால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. பலவிதமான காரியங்கள், பலவிதமான நிகழ்வுகள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிதான் நாங்கள் ஒரு விஷயம் அவர்களோடு கூட இணைந்து ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் அறுக்கிறாங்க. இங்க இதுல அப்போலோ ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸ் 3 மாசமா எல்லா டிஷ்யூஸையும் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த பையன் என்ன பண்ண முடியல, குணமாக்கவே முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, இனி அவன் பிழைச்சா ஒரு நடபணமா தான் இருப்பான், ஆல்பபெட்ஸ் கூட என்ன பண்ணாது, மறந்துடும் அப்படின்ட்டாங்க. ஆனா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. போய் அவர்களுக்காக நம்ம அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறோம். பாஸ்டரை கூட்டு வரோம்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண பிறகு நம்ம சொல்லும்போது சொன்னோம், இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவா. அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாட்கள் உங்க நாவுகள்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி போய் சொல்லிட்டு வந்தாச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பையனுக்கு கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுத்தா. ஆனா இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்தை சந்திச்சேன். நல்ல எம்என்சி கம்பெனில நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்க கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் உயர்ந்த ஜாப்ல சொல்ல வருகிற காரியம், என் தேவனா இன்னைக்கு உங்க வியாதி யாரோ ஒருவருடைய ஐயா. ஆனா அந்த ஐயங்கார் அவர்கள் வந்து இதே ஸ்டேஜ்ல, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இங்க வந்து நின்று சொன்னாங்க, இயேசு என் பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தினா. அதனால இன்னைக்கு ஒருவேளை எப்படிப்பட்ட வியாதி கூறுகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. He will do mighty miracles for you. உங்களுக்கு தேவன் அதிசயங்களை காண செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவன் தந்தருள்வாராக. நாம் நாட்கள்ல நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்போம் பிரியமானவர்களே. பெரிய பெரிய பாவங்களையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். மற்றவங்களை குறித்து புறங்கூறுகிற காரியங்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்குதா? மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா எல்லா காரியங்களும் நீங்க யோசிச்சு பாருங்க. மற்றவங்களை குறித்து நீங்க புறங்கூறுகிற அனுபவம் இன்னும் இருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது இப்படிப்பட்ட நிலையில இருந்தா என்ன பண்ணப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். இன்னமும் காசிப்பிங், மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியங்கள் இன்னைக்கும் என் லைஃப்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம ஆராய்ந்து பார்க்கலாம். யாரை பத்தி பேசி நமக்கு 1008 காரியங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஒரு உடன் ஊழியனாக, இந்த இடத்துல ஊழியக்காரர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம், மற்றவர்களை குறித்த பேச்சு என்ன பண்ண வேண்டாம். உன் நாவை என்ன பண்ணுகிறவங்க அடக்கிக்கொள்னு வேதத்துல வாசிக்கிறோம். காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட கேக்குது, என் வாய் கொஞ்சம் நாறுதான் பாரு அப்படின்னு. அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு, ஆமா நாறுதுன்னு. எவ்வளவு தைரியம் தான் என் வாய் நாறுது. ஒரே கடிச்சு என்ன பண்ணிருச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை காலி பண்ணிருச்சு. ரெண்டாவது அது போய் யார்கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னா, ஓநாய்கிட்ட போச்சு. அந்த என்ன ஓநாய்கிட்ட கேட்குது, என் வாய் கொஞ்சம்
நார் தான் பாருன்னு அந்த சிங்கம் கேட்டவுடனே உடனே அந்த ஓனாய் சொல்லிச்சு, இல்லை இல்லை உன் வாய் நாரலன்னு. என்ன தைரியம் என்கிட்ட பொய் சொல்கிறேன், என் வாய் நாரலன்னு சொல்லி அதையும் அடிச்சு போடுச்சு. ஆனால் அடுத்து சிங்கம் யார்கிட்ட போச்சுன்னா நரிக்கிட்ட போச்சு. மா என் வாய் நாறுதா பாரு அப்படின்னு நரி சொல்லிச்சு, 4 நாளாக எனக்கு உடம்பு முடியல, எந்த வாசனையுமே தெரியல, எனக்கு விட்டுட்டு போயிடுச்சு. என்னவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்க நாவை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா காரியங்கள்ல வேண்டாத காரியத்தை என்ன பண்ண வேணாம், பேச வேணாம். வீண் பேச்சு அது நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை என்ன பண்ணுவோம், என்னைக்கு அது நம்ம வீட்டில் இருக்குதோ அது என்ன பண்ணாது, அது அது நிரந்தரமாக அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பிரியமானவர்களே, நான் கடந்த வாரத்தில் நான் ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்காக நானும் ஈவாவும் போயிருந்தோம். போய் அவங்களுக்கு போய் ஜெபிப்பதற்காக போயிருந்தோம். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகன், நாம் நல்ல லட்சத்தில் சம்பளம் வாங்க. அவர் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் நான் சொல்கிறேன், ஒரு காசிப்பிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் பையன் எந்திரிச்சு போயிடுவான். அந்த இடத்துல யார் பேசினாலும் சரி அப்படியே என்ன பண்ணிடுவான், அந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஏன்னா மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியம் என்ன பண்ண வேணாம், நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். ஒரு நிறைய குறுஞ்செய்திகள் வந்துகிட்டே இருக்குது வாட்ஸ்அப்ல. அதுல சமீபத்தில் ஒன்று எனக்கு பிடிச்சு நான் எழுதி வைத்த ஒரு காரியம், இன்னைக்கு பிள்ளைங்க குறித்து அந்த காரியம் எழுதப்பட்டிருந்தது. குழந்தை மைதானத்தில் விளையாடினா ஆடை மட்டும் மண்ணாகும். குழந்தை மைதானத்தில் ஒரு கிரவுண்டில் விளையாடினா எது மண்ணாகும், அதனுடைய ஆடை, அதனுடைய ட்ரெஸ் மாத்திரம் மண்ணாகும். ஆனால் குழந்தை மொபைலில் விளையாடினா குழந்தையே மண்ணாயிரும். அதுவே என்ன ஆயிடும், மண்ணாயிரும். தட்ஸ் a true thing. அது காரியம், குழந்தையே என்ன பண்ணிடும், மண்ணாயிரும். அதனால எதை உபயோகப்படுத்துகிறோம், எதற்கு உபயோகப்படுத்துகிறோம், உங்க பிள்ளைங்க எதை பார்க்குறாங்க, என்ன செய்யறாங்க, கிளீன் வாட்ச் இட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்கள்ல நாம் நிதானித்து நேர்த்தியாக செயல்படும் பொழுது, இங்க 8வது அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது, எக்காலம் ஊதும் போது தூதர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அந்த இடத்துல 5வது தூதன் ஊதும்போது அதெல்லாம் நம்ம தியானிச்சோம். நீங்க அதை முந்தின செய்திகளை நீங்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ ஐயோன்னு சத்தம் வருது. அதையே தாங்க முடியலன்னா இந்த 16வது அதிகாரம் ரொம்ப காரியம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பக்கத்துல கையை கொடுத்து ஒரு வார்த்தையை கேளுங்க, நீங்க தேவனோடு சரியா இருக்கிறீங்களா? நீங்க இன்னொரு கேள்விக்கு, நீங்க கர்த்தருக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு இருக்கிறீர்களா? மனசாட்சி இருக்கணும். அதுதான் இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். ஸ்டாப் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதை என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ஒரு காரியமா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர் யார் என்ன பண்ணுவார், நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். என்னை குறிச்சா வருதா, அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நீதியாக. மற்றவங்க கிட்ட என்ன பண்ண வேணாம், காசிப்பிங். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில நம்முடைய காரியம். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், உன் தேவனை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படுப்பா. அதுதான் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில நாம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா புரியறதுக்காக தான் அந்த, ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மூலமா பேசினார். அது போல சில காரியங்கள், இன்னொரு காரியங்களை கூட வாசிச்சேன். ஒரு மீனவன் வந்து ராஜா கிட்ட, மன்னன் கிட்ட வந்து சொல்லுகிறான், அரிதான மீன், இந்த மீனை வாங்குவது உங்களுக்கு தான் ஏன் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு. உடனே ராஜா என்ன பண்றார், 5000 பொற்காசு கொடுக்குறார் இந்த மீனை வாங்குறதுக்கு. இது வந்து ஒரு செஞ்சுரியில இப்படி ஒரு மீன், இந்த ஒரு காரியம் கிடைக்கிறதே ரொம்ப பெருசுன்னு அவர் 5000 பொற்காசை கொடுத்து அதை என்ன பண்றாரு, அந்த மீனை வந்துட்டு வாங்குறார். ராணிக்கு பொருட்கள் 5000 பொற்காசு அவருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு அதை எப்படியாவது அந்த 5000 வாங்கிடணுன்றது அவங்களுடைய எண்ணம். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க மன்னன் கிட்ட. அதை அவங்களால என்ன ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்புறம் கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க அப்படின்ட்டாங்க ராஜா கிட்ட. ராஜா வந்து
அப்புறம் அவனை மறுபடியும் கூப்பிடுறார், இந்த அம்மாவனால மறுபடியும் கூப்பிடுறார். கூப்பிட்டு எப்பா இது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு அந்த அந்த மீனவன் சொன்னான், இது ஆண் மீன் பெண் மீன் 2 குணங்களையும் கொண்ட ஒரு அதிசய மீன் சொல்லிட்டான். அதனால இது வாங்குறது உங்களுக்கு தான் பொருத்தம்னு சொன்ன உடனே இன்னொரு 5000 பொற்காசை கொடுத்துட்டார். இவங்களுக்கு ஜீர்ணிச்சிக்க முடியல, ஐயோ என்னடா இதுன்னு. அப்படி அந்த பொற்காசை வாங்கும்போது ஒரு பொற்காசு என்ன பண்ணுது, கீழே விழுந்துருது. வேகமா போய் அந்த விழுந்த பொற்காசை யார் எடுக்கிறா, அந்த மீனவன் எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த பக்கத்தில் இருந்த ராணி சொல்லுது, அலையுது பார், கையில இவ்வளவு வச்சிருக்குது, அதை வேற ஒருத்தன் எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மீனவன் மறுபடியும் வாயை திறந்து சொன்னான், இந்த பொற்காசுல யாருடைய முகம் பதிக்கப்பட்டிருக்குது, ஏன் ராஜாவுடைய மன்னனுடைய முகம், அதை யாராவது தெரியாம மிதிச்சா கூட ஏன் இருதயம் வலிக்கணும்னா அடுத்த 5000. அதோட அந்த அம்மா வாயை முடிச்சு, அதோட ஸ்டாப் பண்ணுச்சு. இன்னைக்கு நிறைய வாயை திறந்து அநேக குடும்பங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, வாயை திறக்கிறதுனால வீண் வார்த்தைகளை பேசுவதனாலேயே நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய காரணம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி எல்லா காரியங்கள்ல இன்னமும் இந்த வருகிற நாட்கள் இன்னும் இந்த 1ஆம் தேதி முடிச்சு இன்னும் தீவிரமா கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே அப்பான்னு நம்ம இன்னும் காத்திருப்போம். இன்னும் ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துல நிதானித்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை அதுதான் முதல் காரியம். அங்க பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் என்ன உண்டாகுது, கொடிய புண்கள். What is number 2? இரண்டாவது என்ன நடக்குது, 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. இரண்டாவது ஊத்தின உடனே என்ன ஆயிருச்சு, சமுத்திரம் முழுசும் என்ன ஆயிருச்சு, என்ன ஆயிருச்சு, எல்லாரும் சொல்லுவோம் என்ன ஆயிருச்சு, அதெல்லாம் ரத்தம் ஆயிருச்சு. அவ்வளவும் ரத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு கடல் கடியிலேயே தங்குற நிறைய காரியங்கள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அங்கேயே குடியிருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்த போது கடல் கடியில ரோடு இருக்கு, அது பாட்டுக்கு சும்மா பார்த்தா ஒரு உருளை மாதிரி இருக்கும், அதுல இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் அப்படியே. அதை ஆனா எந்த நேரம் ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளேயே குடியிருக்கலான்ற லெவல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல காரியம். அதனால தான் எக்காலம் ஊதும் போது எது காலி ஆயிடுச்சு, பூமியில் இருக்கிற மனுஷன்லாம் இதுக்குள்ள தப்பிச்சு பிழைக்கலான்னு உள்ளுக்குள்ள குடியிருக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க வருது அடுத்தது, சமுத்திரம் முழுவதும் ரத்தம் ஆயிடுச்சு. சமுத்திரம் முழுவதும் ரத்தம் ஆயிடுச்சு. அவ்வளவு மிருக ஜீவன்களும் செத்து போகுது, அவ்வளவு பால் இனங்களும் செத்து போயிடுச்சு. பெரிய பெரிய திமிங்கலங்கள், பெரிய பெரிய பால் இனங்கள், பெரிய பெரிய மீன்கள், இன்னும் குட்டி மீன்கள் அத்தனையும் முழு சமுத்திரமும் என்ன பண்ணிருச்சுன்னா நாரி போய் கிடக்கிற உலகம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதையுமே நீங்க என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல ஏற்படுகிறத நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். எல்லா நிலைகள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று அப்படின்னு சொன்னா, உயிருள்ள ரத்தத்துக்கும் செத்த ரத்தத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்கும். இது ஒரு டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும். இன்னும் அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ரத்தமே என்ன ஆயிரும், கருப்பு கலரா மாறிடும். அப்படிப்பட்ட நிறங்கள். ஏன்னா அது ரொம்ப விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணிருக்கணும். அதனால எங்க அப்பா அடிக்கும் போது அடிச்சாருன்னா இதுலன்னா இந்த கிளாம்ப் விழும். வார் கிளாம்பை பிடிச்சிட்டு வாரில் அடிப்பாங்க. ஆனா அவர் வாரை பிடிச்சிட்டு கிளாம்ப்ல அடிப்பாரு. அங்கங்க வீங்கிக்கிறது மாத்திரம் இல்லை, சவப்பாய் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே டார்க் பிளாக் ஆகும். அப்படிப்பட்ட நெல். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன நடக்கும்னா, நான் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு எங்க அம்மா கதவை சாத்திடுவாங்க வெளியில. இவன் எங்கேயாவது அந்த ரூமை விட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு கதவை சாத்திடுவாங்க. அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இன்னும் பட்டைய கிளப்பும் ஆட்டி விழும். ஆனா அம்மா எல்லா காரியங்கள்ல ஆனா ஒவ்வொரு காரியமும் அந்த மாதிரி ஒரு அந்த இடத்த பார்க்கும்போது எல்லாமே டார்க், அதாவது ஒரு சத்தவனுடைய ரத்தம் போல ஆயிட்டுன்னு சொல்லி வேதத்துல அவ்வளவு என்ன பண்ணுதுன்னா நாசமாகிற ஒரு சூழ்நிலை. இந்த காரியத்தை நீங்க அங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அதே 8வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க 1/3 அழியறத பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 8-9 அது நமக்கு சொல்லப்படுது. 3ஆவதுக்கு வருவோம். நம்ம 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேராக வருவோம்.
மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அவைகளெல்லாம் என்னவாயின? இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இப்போ மூன்றாவது தூதன், அதை நம்ம பார்த்துட்டு அடுத்த வசனத்தை பார்ப்போம். முதல்ல எதெல்லாம் ரத்தமாயிருச்சு? கடல்லாம் ரத்தமாயிருச்சு. இப்ப என்னவாயிருச்சு? நீர், குளம், கொட்டை அவ்வளவும், ஆறு, ஏரின்னு ஒண்ணு விடாம எல்லாமே என்னவாயிருச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரத்தமாயிருச்சு. அது என்ன ரத்தம் அப்படின்னு சொன்னா அது உயிருடைய ரத்தமா இருக்குது. ஆனா உயிருள்ள ரத்தம்னா ரத்தமா இருக்காது. அது எல்லாமே என்ன? கெமிக்கல்ஸ். நீங்க 1000 அடி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பேஸ் பண்ணி 1000 அடி குழி தோண்டி எதை எடுத்தாலும் சரி, என்ன தண்ணி வரணும்னு பம்ப் பண்ணி எடுத்தாலும் அடியில் என்னதான் வரும்? உங்களுக்கு ரத்தம் தான் வரும். எந்த டேப்பை திறந்தாலும் என்னதான் வரும்? அது ரத்தம் தான் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய ஷவரில் குளிக்கினாலும் நீங்க ரெட் வாட்டர்ல குளிக்கலாம். அதுதான் நடக்குமே ஒழிய வேற நீங்க அந்த நிகழ்வெல்லாம் அப்பதான் நீங்க பார்க்கலாம். ரெட் வாட்டர்ல அப்படியே அழகா குளிக்கலாம். அது பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கும். அது அது ஏதாவது நமக்கு என்னென்ன நிகழ்வெல்லாம் இந்த சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வோமோ, ஆனா அன்னைக்கு நீங்க ஷவரை திறந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுவீங்க. வேற லெவல்ல நம்முடைய தேகமெல்லாம் என்ன பண்ணும்னா உருமாறுகிற ஒரு காலகட்டங்களாக அந்த காலகட்டங்கள் இருக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. ஏங்க மூணாவது நீரூற்றுகள்ல ஊற்றணும்? ஏன் ஆறுகள்ல ஊற்றணும்? கங்கை, யமுனா, எனக்கு ஒவ்வொரு ஆறு, அத்தனை ஆறும் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா விக்கிரகங்கள், எல்லாமே விக்கிரகங்கள். அதுவே என்னவாயிருச்சு? ஆறே என்னதான் அது? இது புண்ணிய நதி. அது என்ன நதி? அது புண்ணிய நதி. எந்த புண்ணிய நதியில உள்ள முங்கி எந்திரிச்சாலும் என்ன நடக்காதுன்னா விமோச்சனம் என்பது இட்ஸ் a பிக் ஜீரோ. எல்லா காரியங்கள்ல என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றும் நடக்காது. அதனால எதெல்லாம் தெய்வமா இருக்குதோ அத்தனையும் என்ன பண்ணுவோம்னா சிவப்பாக மாறும். அதுதான் மூன்றாவது காரியமாக நாம் வேதத்துல பார்க்கும்போது பார்க்கிறோம். இது என்னுடைய சட்ட திட்டங்கள் அல்ல, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். இது யார் சொன்ன வார்த்தைகள்? தேவன். ஏன்னா நம்முடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய தேவனுடைய கோபாக்கினை அப்படியா இருக்குது. அவர் God is a consuming fire. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய இரக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அந்த நாட்களுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தான் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும், நானும் சந்திக்க வேண்டியிருக்கும். இது யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றார், தாகம் உள்ளவன் என்ன எதை ஊற்றுவேன்? நான் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல எதை ஊற்றுவேன்? ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். கர்த்தர் ஊற்றுவார். இன்னைக்கு ஊற்றுதல் வேற, ஆனா அன்னைக்கு வருகிற காரியங்கள் நீரூற்று எல்லாம் எதையுமே நீங்க என்ன பண்ண முடியாது. நான் வரணும். எங்கப்பா எங்க? அதாவது நீங்க லாசரு ஐஸ்வர்யவான் கதையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவன் அங்க ஆபிரகாம் மடியில் இருக்கிறாரு, இவர் இங்க இருக்காரு. இங்கிருந்து லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. அங்கிருந்து எனக்கு என்ன சொல்றாரு? ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு சுண்டு வரல நினைச்சு கொடுப்பான்னு. அந்த நிகழ்வு கூட என்ன பண்ண முடியாது, நீங்களும் நானும் அதை அனுபவிக்க முடியாது. எதை திறந்தாலும் என்னதான் வரும்? பிள்ளை பசியில கதறுது அப்படின்னாலும் திறந்தா என்ன தண்ணி தான் வரும்? அதுல சிவப்பு ரசாயன வாட்டர் தான் வரும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த கொடூரமான காலகட்டங்களுக்குள்ள இந்த உலகம் போகும் பிரியமானவர்களே. அதுதான் இங்க வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். நம்முடைய நாமம் இன்னைக்கு இந்த நதியில குளிச்சுட்டா எனக்கு புண்ணியம் கிடைச்சிடும், பரதீசுக்கு சென்றலான்னு. நோ, நெவர். எல்லா காரியங்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். வாரணாசிக்கு நான் போயிருந்த போது, ஊழியத்துக்காக போயிருந்த பொழுது, அங்க ஒரு ஊழியர் அங்க அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறேன், அவங்க என்னை கூட்டி கொண்டு போனாங்க. அந்த வாரணாசியில இருக்கக்கூடிய நதிக்கு போயிருந்த பொழுது பல காரியங்கள், பலவிதமான நிகழ்வுகள் அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மின் சுடுகாடு, இந்த எலக்ட்ரிக் சுடுகாடுக்குள்ள அதுல உள்ள தட்டி எடுத்துட்டா அப்படின்னா 500 ரூபாய் கொடுத்துட்டா என்னவாயிடும்? அது வெளியே வந்தோன்னா அந்த பானையில கொடுத்துடுறாங்க. தூரத்துல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும். அது நடக்குது. ஆனா சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நதி, அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய பெயர் பெற்ற நதி, அந்த நதியில அந்த நதியினுடைய கரையில ஒரு பாடி என்ன பண்றாங்கன்னா வச்சு அந்த இடத்துல சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. செய்யும் பொழுது
எங்க போயிடணும் அப்படின்னா நேரடியாக மோட்சத்துக்கு போயிடணும்னு சில காரியங்கள் செய்யப்படுது. அதை செய்யறதுக்கு எவ்வளோ கூலி அப்படின்னு சொன்னா 1 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த நதிக்குள்ள நடக்குது, நதிக்குள்ளேயே யாகம்லாம் நடக்குது. அந்த பாடி அங்க போய் என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. அதை செய்யும் பொழுது அங்க என்னன்னு கேட்டா 25 லட்சம் சொல்றாங்க. எங்க இருந்தோலாம் கொண்டு வராங்க. என்னன்னா டைரக்டா பரதேசுக்கு எங்க போயிடலாம், மோட்சம் போயிடலாம், இந்த காரியங்கள்லாம் செய்யப்படுது. அது 25 லட்சம். இன்னொரு அடுத்த கட்டம், யூனிவர்சிட்டிக்கு போறேன். அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு அழைத்து போறாங்க. அங்க இங்க ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனடியா என் பாடி எங்க போயிடும் அப்படின்னா, இந்த செத்தவனுடைய பாடி எங்க போயிடும் அப்படின்னு சொன்னா, அங்க என்னன்னா அந்த இறந்தவனுடைய சரீரத்தை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல சாப்பிடுறாங்க. அதுதான் அது அகோரி அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. அப்படியே நடக்கிற காரியங்கள் நீங்க பார்க்கலாம். அது பல ஒரு டாக்குமெண்ட்ரியா எனக்கு நம்ம அங்க போய் அதை தமிழ் திரைப்படத்திலிருந்து ஒரு காரியத்தையும் காமிச்சாங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு சினிமா வந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய காட்சியில ஒரு பகுதியை பாருங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் என்ன நடக்குதுன்னா, மக்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்ணுகிறார்கள், சங்காரமாகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்படுவது மிகுந்த அவசியம் பிரியமானவர்கள். எல்லா நிலைகளில் நீங்களும் நானும் உழைக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் என்ன என்ன பண்ணுவார், கேள்வி கேட்பார். உனக்காக நான் மறிச்சனே, நீ எனக்காக என்ன செய்தா? என் குடும்பத்தையே கவனிக்க நேரம் இல்ல. வந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், அழணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பாரத்தோடு யாரோ ஜெபம் பண்றாங்க. இது நமக்குரிய நேரம் இல்ல. நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல கதறி அழாவிட்டால் நான் கதற வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. வார்த்தை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் தாதைகள் எல்லாம் உடனே ரத்தமாயின. அப்ப என்ன நடக்குது? 5வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், என்ன தூதன், அவன் பேர் என்ன தூதன்? தண்ணீர்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தீங்கன்னா அங்க ஒரு தூதனை பார்க்கலாம். காற்றுக்கு ஒரு தூதன் பார்க்கலாம். காற்றுக்கு ஒரு தூதன், இங்கே தண்ணீருக்கு ஒரு தூதன், அக்னியின் தூதன் வேதாகமம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதான். பலவிதமான காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது 4 துப்பட்டிகளை பிடிச்சு என்ன பண்ணும், ஒரு உதாரணம், அழகான உதாரணம். ஐப்பிராத் நதி அண்டையிலன்னு வரும். அது அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா நமக்கு டைம் ஆயிடும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் இங்கே நடக்கிற காரியம், இந்த தூதன் என்ன சொல்லுகிறார்? இந்த தண்ணீரின் தூதன் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படி நியாயம் தீர்க்க எப்படி உள்ளவரா இருக்குது? இப்படி கொடுமைப்படுத்துறீங்களேன்னு சொல்லலாம். அந்த தூதன் என்ன சொல்கிறான்? இப்படி செய்வதற்கு இந்த என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ நீதி உள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லி. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஆண்டவர் அநியாயமா கோபாக்கின கலசங்களை ஊத்தல. எனக்கு 1000 தடவை அல்ல, ஐசக்கு 10,000 தடவை இரக்கம் பாராட்டி இருக்கிறார். 1,00,000 தடவை எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இதையும் தாண்டி நான் அயோக்கியனா இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன உண்டாகும்? அதனால தான் தேவதூதன் சொல்றான், என் ஆண்டவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் பரிசுத்தருமாகிய இப்படி நியாயம் தீர்க்க எப்படிப்பட்டவராக இருக்கிறீர், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறீர்னு அங்க சொல்லுகிற சத்தம் உண்டாகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன் தேவன் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். ஒத்துக்கொள்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. அதனால தான் சங்கீதக்காரன் எவ்வளோ என் ஆண்டவர் நீதி உள்ளவர்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? 119ஆம் சங்கீதம் 164வது வசனத்துல, உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் நான் ஒரு நாளைக்கு 7 தடவை துதிப்பேன் என்ன சொல்றாருன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இன்னொரு இடத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? ஐயா, அவர் நியாயம் செய்யாம இருப்பாரா அப்படின்னு சொல்லுகிறது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா என்ன நடக்குது? சோதோம் குமாரா மேல என்ன உண்டாகுது? அக்னியும் கந்தமும் விழுந்து அழிய போகுது. அப்பதான் ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆபிரகாமும் ஆண்டவர், நான் ஒரு தடவை பேச துணிகிறேங்க. 50 நீதிமான்கள் இருந்தா என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த தேசத்தை விட்டுறேன்னு சொல்றாரு. 20, 40, 20, 10 அதுக்கு மேல சொல்ல முடியல. என்ன நடக்கிற காரியம் என்ன?
அவர் சொல்றாரு, அதே தான் அங்க சொல்லப்படுகிற காரியம். 10 நீதிமான் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு ஆண்டவர். ஆனா அங்க எத்தனை நீதிமான் தான் இருந்தான்? ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான். அதனால அவரை மாத்திரம், ஆபிரகாம மாத்திரம் வெளியே வந்துருன்னு சொல்லி மொத்தமா அழிக்கப்படுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற ஒரே ஒரு நீதிமான். அதனால அந்த நீதிமான் அழிக்க மாட்டார் ஆண்டவர். அவனை என்ன பண்றாரு, சேஃபா வெளியே கொண்டு வந்துடுறான். இதுதான் கர்த்தருடைய நீதி. ஒரே ஒரு நீதிமான் நோவா எங்க கொண்டு வந்துட்டார், சேஃபா அங்க கொண்டு வந்துட்டார். ஆனா மத்த அவ்வளவு பேருக்கும் தருணம் இருந்துச்சு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய கரம் இதை செய்து முடிக்கும். இதை எனக்கு செஞ்சுட்டாங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது உம்மை விட மாட்டேன். இல்ல, ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. நீங்க மனுஷனோட போராடிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா உட்காந்து ரூம் போட்டு யோசிக்காதீங்க. யோசிக்காதீங்க இப்படி செஞ்சா அப்படின்னு வேண்டாம். கர்த்தர்ட்ட விட்டுருங்க. கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒத்துக்கொள்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். ஐயா, இங்க இந்திய தேசத்துல சொல்றதா இருந்தா என்ன நடக்குது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய தோமா முதற்கொண்டு இந்த தேசத்துல எத்தனையோ பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஒவ்வொருத்தன் யாரெல்லாம் ரத்தம் சிந்த வச்சிங்களோ அவங்களுக்கு எதை குடிக்க கொடுப்பேன்னு சொல்ற ஆண்டவர், ரத்தத்தையே நான் குடிக்க கொடுப்பேன். அதுதான் அவருடைய நீதி. ஆண்டவருடைய பழி வாங்குதல் யாருக்குரியது? நான் என்ன பண்ணுவேன், வச்சு செய்வேண்டா அப்படின்னு சொல்றாங்களே, ஆண்டவர் செய்வார் எல்லா காரியங்களும். இதுல நீங்களும் நானும் போராடி நம்ம ஆத்துமாவை என்ன பண்ண வேணாம், கெடுத்துக்கொள்ள வேணாம். அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது? சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், பலிபீடத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது? அது சத்தியமானவைகள். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அது அந்த காரியம் நீதி உள்ளவைகள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய எத்தனை பேருடைய ரத்தம் எல்லாம் சிந்துனாங்களோ, இந்திய தேசமா இருந்தாலும் சரி, உலகத்துல எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்படுதோ, ஆனா ரத்த சாட்சிகளுடைய ரத்தம், பரிசுத்தவான்களுடைய ரத்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அங்க அதான் வார்த்தை. யூதர்கள் சொன்னார்கள், இந்த ரத்தப்பழி எங்க வரட்டும், என் மேல என் பிள்ளைங்க மேல வரட்டும், அத்தனை பேரும் எதை தான் குடிச்சாவணும்? ரத்தத்தை தான் குடிக்க கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். He is a consuming fire. அவர் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல மனுஷன், மறுபடியும் சொல்லுகிற, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். திணையை விதைக்கிறவன் திணையை அறுப்பான், வினையை விதைக்கிறவன் என்ன பண்ணுவானா, வினையை அறுப்பான். வேதத்துல பார்க்கிறோம். நீங்களும் நானும் தப்பி போவது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எங்க எல்லா காரியங்களும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சன்னிதானம் தான். அவருடைய இடத்துல தான் ஆண்டவருடைய நாம இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம் பிரியமானவர்களே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுவே. கைகளை தட்டி பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை என்றனைக்கும் எக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, தனிவான நல்லா கரங்களை கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. ஆமென், அல்லேலூயா.
சொல்லுங்க. ஓ ரபா கா டா 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 ரமா. ஓ ஓ ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவர் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆஹா என் கைகளை தட்டி ஆமென் ஆமென். ஆஹா என் எருசலேம் ஓ பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லிடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். சொல்லுவோம். விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமது மோகத்தில் விடுதலையே, நானே என்னோ சுய வாழ்வில் விடுதலையே, நாதர்தனில் வாழ்வத விடுதலையே, சுயாதீன எருசலேமே. சொல்லுவோம். சுயாதீன எருசலேம். கைகளை தட்டு. நல்ல கரங்களை ஒரு தடவை தலைக்கு மேல கையை தட்டும். ஓ ஷாகா டா 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 ரபா. ஓ ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ ராஷா டா 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 ரபா. ஓ ரபா லகா டா 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 ரபா ரபா. ஓ ஆமென் அல்லேலூயா. வாய்களை தரங்க வாய்களை தரங்க. ஷா டா 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 ரபா பா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. ஒண்ணு தூதர்களோட அங்க ஆடி பாடணும், இல்லைன்னா இங்க இருப்போம். இந்த இடத்துல எங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில நடந்த 3 தூதர்களை பார்த்தோம். வாட் இஸ் நம்பர் 4? 4வது தூதன் என்ன செய்யறான் பாருங்க. அங்க 8வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வாசிங்க வாசிங்க. அப்பொழுது மனுஷர்கள், நல்லா கவனிங்க, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. நம்பர் 4 இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சூரியனுடைய உஷ்ணம் என்ன? இந்த பகுதியில் சொல்ல சூரியன் மேல ஊற்றின தீயினால் மனுஷரை தகிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பகுதியில் வாசிக்கணும். 4வது கலசம் 8:12 நீங்க அங்க வாசிச்சீங்கன்னா ஒரு பகுதி அங்க சூரியன் மேல ஊற்றப்பட்ட போது நடக்கிற காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். இங்க காரியம் சிலருக்கு அக்னி நட்சத்திரம் வரும். ரைட்? அக்னி நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த அக்னியவே நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. என்னவாயிரும், சரீரமெல்லாம் வீங்கும். சிலருக்கு சில காரியம் கண்ணெல்லாம் வீங்கும். ஒரு தடவை நார்த் இந்தியா போனப்போ அப்படிலாம் பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. பல காரியங்கள் தோலெல்லாம் உரியும். அப்படிப்பட்ட சன்ஸ்ட்ரோக்ல செத்து போனாங்கன்னு எதுல வரும்? நமக்கு நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதையே தாங்க முடியலன்னு சொன்னா 4வது ஒரு தூதன் எதுல ஊற்றினா சூரியன் மேல ஊற்றின போது தகிக்க கூட முடியாத காரியம். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்களேன், கவனிங்க, அப்பதான் சொல்வது புரியும். பழைய ஏற்பாட்டுல அந்த 10 வாதைகள் வருதுல, அந்த வாதை மோசே போய் கெஞ்சி கேட்ட உடனே அந்த வாதை என்ன பண்ணிடும், போயிரும். அப்புறம் அடுத்த வாதை வரும். தவளை போகும், வெட்டுக்கிளி வரும். வெட்டுக்கிளி போகும், பேன் வரும். பேன் போகும், இப்படி இப்படி நடக்கும், கல் மேல வரும். ஆனா இங்க நடக்கிற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே என்னவா இருக்கும்? இது இந்த 2வது தூதன் ஊத்தினோன்னா சமுத்திரம் முழுசும் ரத்தம் ஆகுது. 3வது தூதன் ஊத்தினோன்னா தண்ணி எல்லாம் என்னவாகுது, நீர்க்குளம் எல்லாம் ரத்தம் ஆயிடுது. அப்போ 4வது காரியம் வந்தவுடனே அதெல்லாம் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது.
எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டோம். கண்டினியூவல் ப்ராசஸ். நீங்க அந்த வாதை முடிஞ்சு அடுத்த வாதை வருது அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் காரியம் வரும்போது புண்கள் உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கிளைமேக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குது? சூரியனுடைய உச்சி வர 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 ராஜ பிளவைன்னு சொல்லுவாங்க. சரீரம் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உங்களுக்கு பெருசு பெருசா பிளக்க ஆரம்பிக்கும். அதாவது அதுதான் ராஜ பிளவைன்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க பழைய ஏற்பாடுல விளக்கறதுக்குலாம் நேரம் இல்லை. அப்பதான் ஆண்டவர் ஒரு அத்திப்பழ அடைய வைப்பா அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு போர்ஷன் உள்ள போற மாதிரி சரீரம் எல்லாம் பிளக்க ஆரம்பிக்கும். வெயிலினுடைய தாக்கம். நீங்க செத்துலாம் நினைப்பீங்க, சாவ முடியாது. அதுவும் நடக்கும், அந்த காரியமும் நடக்கும். ஐயோ நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கு போட்டு செத்து முடிச்சிடலாம், இந்த சீனை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற காரியம் என்ன பண்ண முடியாது. அதுக்குள்ளேயும் நீங்க போக முடியாது. என்ன மருந்தை குடிச்சிங்கனாலும் என்ன பண்ண மாட்டோம், சாவ மாட்டோம். அதை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள், அந்த காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியங்களாக காணப்படுது. ஏன்னா சரீரம் வெடிக்கும் பிளவு, ஏன்னா முதுகெல்லாம் நீள நீளமான பிளவுகள் காணப்படும். எனக்கு அருமையான இது. ஏன்னா இந்த வேதனையால நான் சொல்லுகிறேன் மறுபடியும், அங்க பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது போல இவங்க இருதயம் எல்லாம் கடினப்படுது. இந்த வேதனையால் அவங்களால என்ன பண்ண முடியாது, மறுபடியும் சொல்லுங்க, அவங்களால சாகவும் முடியாது. இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும். 5வது தூதனுக்கு வருவோம். 10ஆம் வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. 5வது தூதன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் ராஜ்யத்தின் மேல ஊற்றினான், சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும், நல்லா கவனிங்க, இன்னும் என்ன காணப்படுது, அவங்களுடைய புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அதை விட்டு அவங்க மனம் திரும்பல. எது 5வது காரியம் எங்க ஊற்றப்படுதுங்க? மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்படுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, பெர்கமு அப்படின்ற சபையை குறித்து வாசிக்கும் பொழுது அங்க நடக்கிற காரியத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கதான் சாத்தானுடைய சிங்காசனம்னு சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். நீ எங்க குடியிருக்கிற? சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல். இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த இடம் அது எந்த பகுதி அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசியினுடைய சிங்காசனம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா எருசலேம்ல இருக்கும். அதுதான் அந்த நகரத்துல தான் என்ன இருக்கும், கள்ள தீர்க்கதரிசியினுடைய சிங்காசனம் இருக்கும். அதுல ஆட்சி பீடம் போட்டு அந்த சிங்காசனத்துல அவன் அமர்ந்திருப்பான். 2வது காரியம், அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் மணவாட்டியாகிய வேசியாகிய பாபிலோனை குறித்து 17வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 17-18 மகா பாபிலோன்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களும் அங்க நமக்கு என்னெல்லாம் நடக்கும், அந்த காரியங்கள் நமக்கு அடுத்தடுத்த அதிகாரங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த சாத்தானுடைய சிங்காசனம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா ரோமாபுரியில காணப்படும். ரோம்ல காணப்படுகிற காரியங்கள். ஏன்னா எல்லா காரியங்களும் எங்க ஏன்னா வருகிற வாரங்கள்ல அதை குறிச்சின ஜாஸ்தியான விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, தன்னுடைய கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல ஊற்றினான். அப்பொழுது அந்த ராஜ்யம் முழுசு என்ன அடைந்ததா? இருள் அடைந்தது. எல்லாம் முழுசும் இருள் அடைகிறது. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கிற எருசலேம் என்னவாகும்? அப்படியே என்னவாகும்? முழுசும் இருள் அடையும். இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா தேவனுடைய தயவினால ஒன்று நம்ம அந்த பட்டணத்துக்குள்ள போக கர்த்தர் கிருபை கொடுத்துக்கிறார். இஸ்ரவேலுடைய தலைநகரம் எதுப்பா அப்படின்னு கேட்டா 2 சொல்லுவாங்க எல்லாருமே. ஒன்று எதை சொல்லுவாங்க? டெல் அவிவ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எதை சொல்லுவாங்கன்னா ஜெருசலேம்னு சொல்லுகிற காரியங்கள். இன்னைக்கு எல்லா தேசத்துக்கும் நான் போய் ஒரு என்ன, அதாவது பொருளாதாரத்தினுடைய தலைநகரமா எது இருக்கும் அப்படின்னு சொன்னா டெல் அவிவ். பாஸ்போர்ட் ஆஃபீஸா என்ன சொல்றது, அது எம்பசி. எல்லா தேசத்தினுடைய எம்பசியும் எங்க தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா டெல் அவிவ்ல தான் இருக்கும், ஜெருசலேம்ல இருக்காது. எல்லாமே காணப்படும். ஆனா ஜெருசலேம் எப்படிப்படுதுன்னா சரித்திரபூர்வமான ஒரு 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 இடம். அது ஒரு ரிலீஜியஸ் உடைய தலைநகரமா எது இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஜெருசலேம் காணப்படும். ஆனா இந்த கடைசி நம்ம
அந்த கோப கலசத்தை ஊற்றும் போது நடக்கிற காரியத்தெல்லாம் நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நடைபெறுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மிருகத்தினுடைய சிங்காசனத்தை ஊற்றும் பொழுது எங்கு பார்த்தாலும் இருள். பக்கத்துல உட்கார்ந்து இல்ல நம்ம ஏதாவது காரியம் ஒன்றும் இல்லை, பார்க்க முடியாது எல்லா காரியங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு இருள். ஒரு பக்கம் சரீரத்தினுடைய வேதனை, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்களாக அந்த நாட்கள் காணப்படும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்லவே அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படியாக சொன்னார். என்ன சொன்னார்? வாசிங்க. மத்தேயு 24:29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே, அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் என்னவாகும்? அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சந்திரன் அது ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எல்லாம் சூரியன் அந்தகாரப்படும். யோவேல் 2:1-2 நமக்கு என்ன சொல்லப்படுது? யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் என்னவாகும்? தத்தளிக்கப்படும். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது. அது சமீபமாய் இருக்கிறது. அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். பூமி முழுசும் இருளாகும். ஆண்டவருடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா நிறைய இருக்கும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:28 வாசித்து பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், நான் அவருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம். அந்த வசனத்தை போடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இந்த வசனத்தை போடுங்க. 1 யோவான் நம்ம வாசிச்ச வசனத்தை வாசி போடுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பக்கத்துல கையை கொடுத்து நீங்க அந்த வார்த்தையை அவர்களோடு கூட சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இயேசுவில் நிலைத்திருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் வருகையில வெட்கப்பட்டு போக கூடாது. மறுபடியும் சொல்லுங்க பக்கத்துல, அவர் வருகையில நீங்க வெட்கப்பட்டு போக கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக கூடாது. இவ்வளவு காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் இன்னும் நான் ரொம்ப கவலீனமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இல்ல, ஏதாவது சைக்கிள் கேப்ல உள்ள போயிடலாம். இல்ல, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமை. 6வது தூதனுக்கு வந்துடலாமா? வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினார். ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல ஊற்றினார் 6ஆம் தூதன். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்போ முதல்ல தண்ணீர் என்ன வாச்சுன்னு பார்த்தோம். ரத்தமான சீன் முடிஞ்சு போச்சு. இப்ப தண்ணீர் என்னவாகுது? இப்போ வற்றி போகுது. ஏன் வற்றி போகுது அப்படின்னு சொன்னா, அங்க ஆர்மகெடான் யுத்தம் நடக்க போகுது. 20 கோடி மக்கள் சண்டை போடுவதற்கு வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? யுத்த களத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப அவ்வளவு பேர் இருப்பாங்களா அப்படின்னா, அந்த டைம்ல அவ்வளவு காரியங்கள் நடக்கும். இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் இதோ அப்பயா அப்படின்னு இல்ல. இப்போ அண்ணன் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபித்த காரியம், தேசம் எப்படி போய்கிட்டு இருக்குது, எதுல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்மளே எத்தனை கோடியில் இருக்கணும்? 140 கோடிக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல அன்னைக்கு யுத்த களத்துல அந்த ஐபிராத் நதி அண்டையில எத்தனை யுத்த வீரர்கள் இருப்பாங்கன்னா 20 கோடி யுத்த வீரர்கள் இருப்பாங்க. எங்க போய் யுத்தம் பண்றது? இதுதான் 1800 மைல் நீளமுள்ள ஆறு. உலகத்திலேயே பெரிய ஆறு எது அப்படின்னு சொன்னா இந்த ஆறு. அந்த நதி என்னவாயிருச்சு? இப்போ வற்றி போயிட்டு. அதைத்தான் நம்ம அந்த பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அது ஒரு பழமையான நதி. இன்னொரு காரியம் சொல்றதா இருந்தா, ஏதேன் தோட்டத்துல 4 நதிகள்னு பார்ப்போம். அதுல எந்த பேரை பார்க்கலாம் நீங்க? அதுல மிச்சம் இருக்கிற ஒரு ஆறினுடைய பேர் என்ன? ஐபிராத்து.
பைசோன் எங்க போச்சுன்னு தெரியாது, கீகல் எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஐப்பிராத்து என்னவாகும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நடக்கிற காரியம் வாசிங்க தொடர்ந்து. அந்த காரியம், அந்த நதியின் தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நதி முழுசும் என்ன பண்ணுதுன்னா வற்றி போயிற்று. மறுபடியும் சொல்றேன், 1800 மைல் நீளமுள்ள பெரிய இந்த நதி. இதுல நீங்க வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை, இது கடைசி யுத்தம், எருசலேமுக்கு நேராக கடைசி யுத்தம். ஏன்னா அதற்கு பிறகு இந்த யுத்தம் முடியுதா, அதுக்கு பிறகு யார் வந்துருவா, பூமியில் ஆட்சி செய்வதற்கு யார் உள்ள வந்துருவா, இயேசு கிறிஸ்து உள்ள வந்துருவார். அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு முன்பாக நடக்க போகிற கடைசி யுத்தம் இந்த ஆர்மகெடான் யுத்தம். சூரியன் உதிக்கிற எங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லா காரியங்கள் நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது எங்க காணப்படுகிற காரியம், இது பாக்தாத் பாபிலோன் அந்த பகுதிகளில் இந்த நதி முழுசும் வற்றி போய் காணப்படுகிற காரியம். இப்போ மக்கள் எங்கிருந்து சண்டை போட வருகிறாங்க அப்படின்னு சொன்னா, சூரியன் உதிக்கும் திசை. ஏற்கனவே ஒரு திசை சொல்லியிருக்கிறேன், எங்க முதலாவது சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொன்னா, கடைசியா உதிக்கிறது அமெரிக்காவில் உதிக்கும். இப்போ நமக்கு பகல்னா இவங்களுக்கு இவங்களுக்கு நேற்று ராத்திரியில் இருப்பாங்க. இப்போ நமக்கு முந்தின நாள், இப்போ சாட்டர்டே நைட்டில் யார் இருப்பா, இப்போ அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்கும். முதல்ல சூரியன் உதிக்கிறது எங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஜப்பான், சீனா, இப்படிப்பட்ட மங்கோலியா தேசங்களில் தான் முதலாவது உதிக்கும். ஏன்னா அன்னைக்கு எந்த தேசம் வல்லரசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சீன தேசம் தான் என்னவா இருக்கும்னா அன்னைக்கு பயங்கரமான ஒரு வல்லரசாக காணப்படும். அந்த தேசத்திலிருந்து தான் எத்தனை பேர் புறப்பட்டு வருகிறாங்க, அந்த பகுதிகளிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த எருசலேம் இந்த இடத்துக்கு போவாங்க. இந்த இடத்துல போய் ஆர்மகெடான் யுத்தத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்குறோம். இந்த இடத்துல தான், ஏன்னா நான் இந்த பாபிலோனை குறித்து அடுத்த அதிகாரத்தில் உங்களோடு கூட அதிகமாக பேசுகிறேன். அரசியல் ரீதியான பாபிலோன், பொருளாதார பாபிலோன், மத ரீதியான பாபிலோன் என்று சொல்லி நிறைய விதமான காரியங்கள் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இந்த தேசத்துல தான் வந்து ஒரு பெரிய யுத்த களம், பல விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும். 20 கோடி யுத்த வீரர்கள் வருவாங்க. ஏன்னா வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. நீங்க அங்க பார்க்கும்போது பார்த்தோம், வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள். ஏன்னா எல்லா காரியங்கள் இந்த உலகத்துல காரியங்கள் வரும், நூதனமான, ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நுணலும் தான். நுணல்னா என்னது? அது தவளை தான். தவளை எதால கெடும்? தான் வாயால தான் கெடும். அதுவே சவுண்டை கொடுத்து மாட்டிக்கும். அப்படிதான் நிறைய வேளையில் நம்மளா வேண்டாத வார்த்தையை பேசி என்ன பண்ணிக்கிறோம், அங்க இவங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக கூடாது, ஜாக்கிரதையாக இருப்போம். பிரியமானவர்களே, தவளைக்கு ஒப்பான என்னது? தவளை இல்லை, தவளைக்கு ஒப்பான ஆவிகள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தை நாம 15ஆம் வசனத்தோட நம்ம முடிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதற்கு அடுத்தது இன்னும் ஒரு தூதன், அந்த தூதனை குறித்து அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அதற்கு பிறகு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பட் ஒரே ஒரு வசனம், இந்த காரியத்துல இருந்து அப்படியே வெளியே வந்து பேசுவார். இது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்குது? முதலாம் தூதன் ஒரு கலசத்தை ஊற்றுறாரு. 2ஆம் தூதன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நமக்கு ஒரு செய்தி ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு உங்களுக்கும் எனக்கு எழுதி வச்சிருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இந்த 15வது வசனம். இது நமக்காக எழுதப்பட்ட, இன்னைக்கு நமக்காக எழுதப்பட்ட ஒரு வசனமாக அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க.
இதோ திருடனை போல் வருகிறேன். இதோ நான் திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிருபையின் காலத்துல வாழுகிற நமக்கு, ஏன்னா துண்டா ஒரு வார்த்தையை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். தனியா ஒரு பீஸ் அப்படின்னு எழுது துண்டா ஒரு வார்த்தை சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாழுகிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டுகிற காரியம் என்ன? திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நிறைய வஸ்திரங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. மகிமையே அவங்களுக்கு என்னவா தான் இருந்துச்சு? அவங்களுக்கு வஸ்திரமாவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாங்க. மகிமையே அவங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா தேவ மகிமை. அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறது அந்த காரியம் கூட என்ன பண்ணல, அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாங்க. அதுதான் முதல் காரியம். ஆனா ஒரு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அப்புறமேல் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். ஏசாயா 61 பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 61:3 நீங்க வாசித்தீங்கன்னா துதியின் என்ன உண்டாகுது, வஸ்திரத்தை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல 61:45 வாசினா சித்திர, அதாவது ஏசாயா 45 சித்திர தையல் ஆடை என்கிற ஒரு வஸ்திரத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கிறாரோ, என்ன வஸ்திரம் கொடுக்கிறார்? சத்தமா சொல்லுவோம், வெண் வஸ்திரம் சொல்லுவோமா? அடுத்த வாரம் வரும்போது வாங்க வெண் வஸ்திரத்துல. முதல் வாரம் 1ஆம் தேதி வரும்போது, ஏன் அப்படி வரலன்னா ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? நம்ம சொல்றது நம்ம சொல்றோம், இது கண்டிப்பான அப்படிப்பட்ட காரியம் இல்லை. என்ன பண்ணலாம்? அந்த ஒரு வாரம் நம்ம கம்யூனியன் சர்வீஸ்ல ஒரு நாள் அதை போடுறது, அதை தான் உங்களுக்கு எனக்கும் ஆடையா கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை தருவேன்னு சொல்றார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்க ஒரு வஸ்திரம் சொல்லப்படுகிறது, வெண்மையும் பிரகாசமுமான வஸ்திரம் என்று சொல்லி அங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களில நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக காணப்படுவது மிகுந்த அவசியம். எல்லா காரியங்கள் ஆண்டவருடைய நாமம் இந்த கிருபையின் காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்ல, திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், விழித்திருங்கள்.